ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது என்னதான் நம்ம இஷ்ட தெய்வத்தை வேண்டின்றாலும் குலதெய்வத்துடைய சக்தியோ துணையோ இல்லாமல் இஷ்ட தெய்வம் நம்ம ஆற்றுக்குள்ளே நுழையவே முடியாது. ஸோ வாசப்படியில் மட்டும்தான் நிற்க முடியும். இஷ்ட தெய்வம் நம்ம என்ன நினச்சாலும் ஒரு உதவியும் நம்மளால் பண்ண முடியாது. குலதெய்வத்துடைய சப்போர்ட்டு கண்டிப்பான முறையில் இருந்தால் மட்டும்தான். ஒரு சில பேர் சொல்லுவாள், நான் எல்லா பூஜையும் பண்ணுறேன், நான் எல்லாம் பண்ணுறேன், ஆனால் எந்த வேண்டுதலையுமே எனக்கு நிறைவேற மாட்டேங்கிறது, எல்லாமே தடப்பட்டு போகிறது, கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு அது விட்டு போய்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ஒரு சில பேர். அதுக்கு என்னென்னா குலதெய்வத்துக்கு வழிபாடு நீங்கள் எப்போவுமே நீங்கள் பண்ணிட்டு இருக்கலா, குலதெய்வத்தோட துணை நமக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தயவு பண்ணி யோசித்து பாருங்க. எவ்ரி இயர் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் குடும்பத்தோடு. ஒன்று பொங்கல் வைக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பதிவு, அந்த மாதிரி பழக்கம் சொல்லி அந்த வழக்கம் இருந்ததுன்னா அதையும் பண்ணிவிட்டு நல்லபடியாக பொங்கல் வச்சுட்டு ஆற்றுக்கு வாங்கோ. ஒன்று. ரெண்டாவது, குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு மற்ற எந்த ஆற்றுக்கும் போகப்படாது. முடிஞ்ச வரைக்கும் நேராக நம்ம ஆற்றுக்கு தான் வரணும். வேறு வழியே இல்லை, வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது குலதெய்வத்துக்கு பாரத்தை போட்டுட்டு நீங்கள் போகலாம். பட் ஜென்ரலாக அப்படி போயிட்டு அப்படியே போகிற போக்கில் அங்கே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே வரலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி போகாதீங்கோ. குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு அந்த பிரசாதமோ விபூதி குங்குமமோ இல்லை பொங்கலோ எல்லாத்தையும் நேராக ஆற்றுக்கு தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ அதை தயவு பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது, மாதம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 50 ரூபாயாவது குலதெய்வத்துக்குன்னு ஒரு உண்டியெல்லாம் தனியாக எடுத்து வச்சு போட்டுருங்க. எல்லா காசுமே நீங்கள் இந்த ஜென்ரலாக காசு சேர்க்குறது, கோவிலில் போடுறதுக்கு அதெல்லாம் எல்லா காசும் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வேறு. பட் ஜென்ரலாக நீங்கள் வந்துட்டு குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு உண்டியல் மாதிரி வச்சு அதில் நீங்கள் தயவு பண்ணி அந்த குலதெய்வத்துக்கு காசு மாதம் ஒரு 50 ரூபாயோ அது நீங்கள் போட ஆரம்பிச்சேன்னா உங்களை அறியாமலே இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்கு ஆஃபீஸாக இருந்தால் இன்க்ரிமெண்ட்டு நல்லா கிடைக்கும். அப்படி வேறு எந்த மூலியமாவது உங்களுக்கு காசு பணம் நிறையா கிடைக்க ஆரம்பிக்கும். இது உண்மையாகவே நான் உணர்ந்த ஒரு உண்மை இது. ஏன்னா குலதெய்வங்கிறது ஒரு சில பேருக்கு முருகனாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம். இந்த மாதிரி சங்கராச்சாரியார் எங்களுக்கு அதுதான் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு மகாபெரிவா தான் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி அம்பாளாக இருக்கலாம். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கோ. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஏன்னா குலதெய்வத்தை ஆற்றுக்கு வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றதுக்கு ஒரு சின்ன ஒரு 2-3 லைன் ஒரு இது இருக்குது, மந்திரம் இருக்குது. மந்திரம் இல்லை, அது ஸ்லோகம்னே சொல்லிக்கலாம். அதை நான் சொல்கிறேன் இப்போது. அதை நீங்கள் அதை படித்து வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை உங்களால் எத்தனை தடவை முடிஞ்சதோ கார்த்தால் 1 2 3, அதே மாதிரி சாயங்காலம் 1 2 3, காத்தால் 3 முறை, சாயங்காலம் 3 முறை அதை நீங்கள் சொல்லி பாருங்கோ. கண்டிப்பான முறையில் 11 நாட்களுக்குள் ஒரு நல்ல ஒரு மாற்றம் நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா எப்படியாவது தெய்வம் கொலையே பண்ணினாலும் நம்ம குலதெய்வம் நினச்சா நம்மளை அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்துடும். நம்மளை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு தான் யோசிக்கும். அதுதான் குலதெய்வம். குலம் காக்கிறவள் தான் குலதெய்வம் அப்படின்பா. நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளுடைய பரம்பரையாக அந்த குலத்தை காத்துக்கிண்டே வரா பற்றியலா அவள் தான் குலதெய்வம். ஸோ அதுக்கு நம்ம எப்படியும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு குலதெய்வத்துக்கு கொடுத்தே ஆகணும். அது குருவாயூரப்பன் இந்த மாதிரி எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி குலதெய்வ நிந்தனை பண்ணப்படாது அப்படின்பா. ஜென்ரலாக நம்ம உங்கள் காலத்தில் பெரியவாள்லாம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுவாள், நோட்டீஸ் பண்ணி பாருங்கூட, குலதெய்வத்தோட பாவத்துக்கு ஆளாயிடாதடா, குலதெய்வ நிந்தனை பண்ணாதீங்கூடா அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கோ. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு 6 முறை நீங்கள் சொன்னாலே போதும். ஓம் என் குலதெய்வம் வர, ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி வா வா என் குலதெய்வமே. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 6 முறை சொல்லி பாருங்கோ. 11 நாட்களில் கண்டிப்பான முறையில் ஒரு நல்லது நடக்கும். குலதெய்வம் ஃபோட்டோ ஆற்றுல இருந்ததுன்னா அதுக்கு புஷ்பத்தை போட்டு எப்போவுமே காமாட்சி விளக்கில் தான் குலதெய்வம் உட்காரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கண்டிப்பான முறையில் காமாட்சி விளக்கு ஆற்றுல ஏற்றுங்கோ. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ.